நம்ம உடம்ப எஃபெக்டிவாக அடுத்த நாள் ஃபுல்லாக எக்ஸிக்யூஷன் சூப்பராக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா சார்ஜ் பண்ணணும். எப்படி சார்ஜ் பண்ணலாம்? ஒரு 4 ரீசன் தாங்க. ஃபஸ்ட்டு ரீசன் சோசியல் மீடியா அண்டு வாட்ஸ்அப். சும்மா நம்ம படுக்க போகும்போது வாட்ஸ்அப்பில் அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கிறது, ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இப்படி டைம் போயிடுது. 2வது அந்த பெட்ரூம் அட்மாஸ்பியர். அந்த பெட்ரூமுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? அதே பெட்ரூமில் உட்காந்து எழுதுறது, படிக்கிறது, சாப்பிட்றது, சண்டை போடுறது அப்படி இருக்கவே கூடாதுங்க. அந்த பெட்ரூம்னால் படுக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் போகணும். அப்படி நீங்கள் மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அங்கே போன உடனே உங்களுக்கு தூக்கம் வந்துடும். 3வது விஷயம் ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால் என்னங்க? மன அழுத்தம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் இருக்கும், அதை பிடிச்சிக்கிட்டே போகிறது. அவன் இப்படி பண்ணிட்டான், இதனால் இப்படி பண்ணிட்டான், அதுவே நடந்து போச்சு, இறந்த காலத்தில் நடந்தது, அதை பிடிச்சிக்கிட்டே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதனால் என்ன ஆகுது? மனசில் ஒரு பயம், இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி பய உணர்வு வந்துடுது. அதனால் உங்களுக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் எப்போவுமே இருக்குது, மன அழுத்தத்திலே இருக்கிறீங்க. ஸோ இந்த 4 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% நம்ம உடம்பு அடுத்த நாள் ஃபுல்லாக நல்லா சார்ஜ் ஆகி நல்ல எஃபிஷியன்சியாக வேலை செய்யும். சரி சார், வீட்டு வழி வைத்திய முறைகள் 6 வழிமுறைகள் சொல்கிறேன், ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் ஹேபிட், பழக்க வழக்கம். 2வது விஷயம் கசகசா அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது விஷயம் அஸ்வகந்த சூரணம், நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் வாங்கிக்கிங்க. டெய்லி நைட்டானா ஒரு 3 கிராம் ஹாட் வாட்டரில் போட்டு குடிங்க.